இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மருந்து குழம்பு தாங்க பண்ணியிருக்கிறோம். ஆரோக்கியமான குழம்புங்க. பெண் பிள்ளைகள் வச்சிருக்கிறவங்க இந்த மருந்து குழம்ப நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேங்க. இப்ப வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பாத்துடலாமா? ஓகே, இப்போ ஒரு கடாய் இடத்துல வச்சுக்கலாங்க. இதை வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்ற வேண்டாம். இந்த மருந்து குழம்புக்கு ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, கடுகு எடுத்துருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூனுக்கு கடுகு எடுத்துருக்கீங்க. இந்த கடுகை நம்ம ஃபர்ஸ்ட் இதை சேர்த்துக்கலாம். நல்லா சட்டு சட்டு சட்டுன்னு நல்லா வெடிச்சு வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்ப நம்ம கடுகு எடுத்துக்கலாங்க. அதே கடையை அடுப்புல வச்சுக்கிட்டு இதுல நல்லெண்ணெய் தாங்க விடணும். இந்த குழம்புக்கு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. 4 வத்தல் இதுல சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூனுக்கு மல்லி எடுத்துக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கலாங்க. பாருங்க, கொஞ்சமா பூண்டும் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இத கொஞ்சம் பொறுமையா வறுக்க தாங்க வாசனை நல்லா வருது. பாருங்க, ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே இதை வதக்கிடலாம். இப்ப நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. இப்ப இதை எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்ப இதை நம்ம கடுகோடையும் மாத்திக்கலாம். பாருங்க, இப்ப அதே கடாயை அடுப்புல வச்சுக்கிட்டாச்சுங்க. இதுல ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப எண்ணெய் விட வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன் மட்டும். இப்பயும் நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துக்கிறேன். பாருங்க, இப்ப கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதே போல ஒரு 5-6 பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாங்க. இப்ப தக்காளிக்கு இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு தக்காளி வெந்து வந்தா போதும். நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா மசாலா, இப்ப அது கூட நான் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்ததுனால நான் இப்ப சேர்த்து அரைச்சுக்கிட்டேங்க. உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் இருந்துச்சுன்னா இந்த சமயத்துல சேர்த்துக்குங்க. இப்ப நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். இதுல இப்ப நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா ஒரு தடவை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்க, இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு முக்கியமா குழந்தை பெற்ற வீட்டுல இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க. நம்ம குழந்தை பெற்று வரும்போது கர்ப்பப்பையில இருக்கிற கசாடெல்லாம் சுத்தமா வெளியில வந்துருங்க. ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பெற்ற வீட்டுல பால் அதிகமா சுரக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க, பால் நல்லாவே சுரக்குங்க. குழந்தைகளும் நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க. இதுல ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஆஹா, அப்படியே வாசம் கம்ம வருதுங்க. ரொம்பவே டேஸ்டாவும் இருக்குங்க. யாருனாலும் சாப்பிடலாம். அதே போல பெண் பிள்ளைகள் வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி குழம்புகள் செஞ்சு பழகிக்கிறனுங்க. தெரியாது மட்டும் சொல்லாதீங்க. இப்பயே நீங்க நல்லா பழகிக்குங்க இந்த மாதிரி குழம்புகளை. இப்ப இதுல தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆகுங்க. 5 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சு வேக விடலாம். திறந்து வச்சோம்னா நம்மளுக்கு அடுப்பு மேலே எல்லாம் தெரிச்சிடும். அதனால மூடி வச்சிருக்கிறேன். அடுப்பை சிம்லயே வச்சுக்கலாம். பாருங்க, இப்ப நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாத்திரலாம். எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. இப்ப இதுல லாஸ்டா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. நாங்க நார்மல் காரம் தாங்க சாப்பிடுவோம். ரொம்ப அதிகமான காரம் எடுத்துக்கிற மாட்டோம். நீங்க உங்க வீட்டுல காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன சேர்த்துக்குங்க. ஆனா மிஸ் பண்ணாம மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க லாஸ்டா.
மிளகுத்தூள் சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனால ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சிடலாம். பாருங்க, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ஆஹா இறக்கவுமே அப்படி ஒரு வாசம் வருதுங்க. சூப்பரா இருக்குது. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த குழம்பு வந்து நம்ம நிறைய எல்லாம் வச்சு சாப்பிடக்கூடாது. கொஞ்சமா அப்படி எடுத்துக்கிட்டு அப்படியே சாதத்தோட அப்படியே பரட்டி சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இது போல மருந்து குழம்பு நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்களா இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு ரெசிபில பாக்கலாங்க.